மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பல வேலைகள் இருந்தாலும் வேலை ஓட மாட்டேங்குது. மகாநதி பார்க்காம ஒரு கமெண்ட் பார்த்தா எபிசோட் வந்துச்சுன்னு வேகமா ஓடி போயிட்டு வெஜிடபிள் கட் பண்ணிக்கிட்டே பார்த்து முடிச்சுட்டா. வா, வெயிட்டிங்க்கு ஒருத்தான எபிசோட். எப்படி சொல்றது, இப்போ நான் பறந்துட்டு இருக்கேன் அந்த ஃபீலிங் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. வேற லெவல் எபிசோட், நிஜமா அன்எக்ஸ்பெக்டட். இன்னைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்கா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நம்ம மனசுல இருந்த ஒவ்வொரு கேள்வியுமே இன்னைக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க. நான் விஜய் சைட்ல இருக்கேன், அவருடைய சைட்ல நிறைய எஃபர்ட்ஸ்லாம் எடுத்தாரு. அவர் சைட்லயும் சில நியாயங்கள்லாம் இருக்கு, சில நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் காவேரி சைட்ல இருந்து எல்லாத்தையுமே கேட்டாங்க, வெண்ணிலா உட்பட சில விஷயங்களும் இன்னைக்கு வெளியே வந்துச்சு. பட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்றத நேத்தே சொல்லிட்டாரு. பட் அந்த பர்த்டே அன்னைக்கு வச்சு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதை தான் வந்து நான் நீ தானே முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் காவேரி எங்க வந்து தடுமாறினாங்க, கான்ட்ராக்ட் பிளஸ் வெண்ணிலா. அதுவுமே வெண்ணிலாவை பார்த்ததுமே விஜய் வந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு காவேரி ஒரு இடத்துல கூட பார்க்க மாட்டாரு. ஐ மீன் அங்க நிக்கிறாங்க சும்மா ஒரு ஃபீலிங்கா கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து அப்ப பிளேம் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. இது எல்லாத்தையுமே டீம் நோட் பண்றாங்க போல, அது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு எபிசோட். அப்பயுமே நம்மளாம் மனசை தேத்திக்கிட்டது ஓகே, ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள பொத்தி வச்சிருந்த ஒரு விஷயம் வெளியே வரும்போது அப்படிதான் பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைச்சிட்டேன். காவேரி நம்மள மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனது. நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த விஷயம் ரிவீல் ஆகணும்னு. அதே மாதிரியே அதை வந்து அவர் சொல்லிட்டாரு. அந்த ராகினி போன் ஒரு கால் பண்ணது, மெசேஜ் பண்ணது. பட் அது வந்து எதுவுமே காவேரிக்கு ரீச் ஆகல. ஈவன் இது குமரனுக்கு கூட தெரியும்னு சொன்னாரு. ஏன் அந்த லெட்டர் எழுதுற விஷயத்த மட்டும் சொல்லல விஜய் அப்படின்னு என் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே ஹைலைட் தான். நடுவில் வந்து அவர் அவங்க ஒய்ஃபை வந்து கன்சோல் பண்ணி ஹக் பண்ணி அப்படியே தட்டி கொடுத்தது, முடிய வந்து சரி பண்ணது. அப்புறம் 4:15 ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 6:05 ஆயிடுச்சு. நான் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேற்றுக்கு 5:30 ஆச்சு, இன்னைக்கு வந்து 6:05 6:10 கிட்ட வந்துச்சு. அவ்வளோ உரிமையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன். எவ்வளோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதெல்லாம் அப்படியே நம்ம வந்து சண்டை போடுவோம் இல்லையா, அப்படியே ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இன்னைக்கு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு விஜய் அண்ட் காவேரியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் விஜய் வந்து வெண்ணிலாக்கு கியூர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லி சரியானாலும் நான் வந்து அவங்க டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் டீடைல்ஸ்லாம். ஸோ சரியானதான் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். அதுதான் என்னுடைய விஷயம். வெண்ணிலா மேல இருக்கிறது சிம்பத்தி மட்டும்தான் அப்படின்ற விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன், இப்போ என்னால பேச முடியல, ஒர்க் அதிகமா இருக்கு. ஸோ ஃபைனலி அந்த சர்ப்ரைஸ், ஐ மீன் எதுக்கு என்ன பேக் பண்ண சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு அதுவுமே வந்து கொடைக்கானல் கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. லாஸ்டா அந்த சைன் ஏன் வாங்குனீங்க அதை கூட வந்து காவேரி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவுமே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண, எம்டி ஆகணும் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் நான் பண்ண காவேரி அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், மேடம் ஃபுல்லா ஃபாலோ ஆகிட்டாங்க. இப்ப 2 பேர் சைடு இருந்தா அதுக்கு எல்லாம் அந்த குட்டி குட்டி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ டீமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். டைலாக் ரைட்டர் ஆகட்டும், நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரியா தமிழ் மேம், டைரக்டர், ஹோல் டீமுமே வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ். ஏன்னா எனக்கு இன்னைக்கு எபிசோட் வேற லெவல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிகா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்றது, தரமான எபிசோட். நாளைக்கு நம்ம எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீதான் காவேரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக் பண்ற சீன், அந்த ஹக் பண்ற சீன் அப்போ காவேரி நோட் பண்ணீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு ரீயூனியன் எபிசோட். நாளைக்கு நமக்கு வந்து ஒரு தரமான ரீயூனியன். ஸோ ஃபேமிலி ரீயூனியன் அது மெதுவாக வந்துக்கிட்டோம். இனிமே தான் வந்து விஜயோடைய ஆட்டம் காவேரியோட சப்போர்ட்டோட ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ மேபி சில விஷயங்கள் நான் மறந்துருப்பேன் சொல்றதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எல்லாமே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் எல்லாமே ஒர்த்தானது தான் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவேஸ் ரொம்ப சூப்பரான எபிசோட். நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.